தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களில் 31 பேருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரசு பணியை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. உங்களுடைய பார்வை? அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு கருணை அடிப்படையிலான வேலை கொடுக்கறது என்பது ஒரு விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அந்த விதிகளில் ஒரு பணியில் இருக்கும்போது ஒரு ஊழியர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வேற விதமான வருமானம் இல்லாட்டி அவரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ அல்லது ஒய்ஃபுக்கோ அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலைகள் கொடுக்கறது அதுக்கான விதிகள் ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி பாதுகாப்பு படைகள் இறந்து போறாங்க. அந்த படைகள் பணியில் இருக்கும்போது இறந்து போறாங்க, வீரமரணம் அடைகிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு வேலை கம்பேஷனல் அக்கௌண்ட்ஸ் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறதுக்கான விதிகளும் இருக்கு. இந்த மாதிரியான கருணை அடிப்படையிலான விதிகள் வேலை கொடுக்கறதுக்கான விதிகள், அதே மாதிரி அரசாங்கத்தோட தவறு காரணமாக ஏதோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான விதிகளும் இருக்கு. அது எக்ஸப்ஷனல் கேசஸ்ல ஒரு கேபினட் ரெசல்யூஷன்ஸ்லாம் போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரு நெரிசலால் ஏற்பட்ட ஒரு மரணங்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணை இன்னும் முடியல. சிபிஐ விசாரணை முடியல. என்ன காரணம் என்ன ஏதுன்னு இதுவரையும் தெரியல. அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா நெரிசலில் மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவில், ஒரு கோவில் திருவிழாவில் நெரிசல் ஏற்பட்டு மரணம் அடைகிறாங்க. ஒரு சாமியாரை பார்க்கும்போது நெரிசல் ஏற்பட்டு மரணம் அடைகிறாங்க. பல்வேறு விதங்களில் இந்த நெரிசல் ஏற்பட்டு மரணம் அடைகிற விஷயங்கள் நம்ம நாடு முழுக்க நடந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கட்சி கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதுன்னா அந்த கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க, அந்த கட்சி தலைவருக்காக வந்திருப்பாங்க. இது அரசாங்கம் எந்த விதத்தில் இதுக்கு அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதில் கொடுக்கப்பட்ட அந்த கருணை அடிப்படையிலான வேலை எந்த விதமான ஒரு சட்ட பின்பலமும் இல்லாமல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது விதிகளுக்கு உட்பட்டு இல்லைன்றதுனால கோர்ட் அதை அடிச்சுட்டாங்க. அதை ரத்து பண்ணிட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த வழக்கில் சொல்லும்பொழுது இந்த கருணை அப்படின்றத அரசினுடைய கொள்கை முடிவாக அவங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கொள்கைன்னா ஒரு அரசாங்கத்தோட கொள்கை எப்படி வகுக்கப்படுது? ஒரு கேபினட் ரெசல்யூஷனில் வகுக்கப்படும், இல்லை ஒரு சட்டமன்ற தீர்மானம் மூலமாக கொள்கை வகுக்கப்படும். அது மாதிரிலாம் கொள்கை எதுவும் வகுக்கப்படலையே. இந்த 31 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏதாவது கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்களா? இல்லை எங்கள் பாலிசி டிசிஷன் சொன்னாங்களா? பாலிசி டிசிஷன் சொன்னால் அதுக்கான அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்க்கணும். ஒரு விஷயத்த பாலிசி டிசிஷன், நான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுறது எங்களுடைய பாலிசி டிசிஷன், இல்லை பாலிசி டிசிஷன் இல்லைன்னா அதுக்கான கேபினட் ரெசல்யூஷன் இருக்கணும், அதுக்கான அசம்பிளி ரெசல்யூஷன் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுவும் இல்லாத போது 31 பேருக்கு நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக, ஒரு கவர்மெண்ட் உத்தரவு மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அது சம்பந்தப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது கொள்கைன்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன, கொள்கை முடிவுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கொள்கை முடிவுக்கான பின்பலம் என்ன, அதை எடுக்கிறதுக்கான அதை அந்த 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 இந்த கேஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கான கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்றதை நீங்கள் தெளிவாக விளக்கி சொல்லணும். அந்த தேவைகள், அந்த விஷயங்களை நீங்கள் கோர்ட்டில் விளக்கி சொன்னால் கோர்ட் ஒருவேளை கன்சிடர் பண்ணலாம். அப்பீலில் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஒரு கொள்கை முடிவு என்று சொல்வதற்கு முன்னால் சில நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகளை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கொள்கை முடிவுன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். திடீர்னு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எங்கள் கொள்கை முடிவுன்னு கோர்ட்டில் சொன்னீங்கன்னா அப்படி மேல்முறையீடு போகும்போது இந்த வழக்கில் அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஊகித்து சொல்ல முடியாது. ஏன்னா இது நமக்கு பிளைனாக பார்க்கும்போது இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, இது சம்மந்தப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு வரல. சாதாரணமாக ஒரு ஊழியர் இறந்து போனாலோ, பணியில் இறந்து போனாலோ, வேறு யாரோ ஒரு அரசு ஊழியரோ, இல்லை பல்வேறு விதங்களில் அரசாங்கத்தோட தவறு காரணமாக இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது விதிகளுக்கு உட்பட்டு இல்லைன்றதுனால தான் கோர்ட் ரத்து பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது மேலே போகும்போது என்ன ஃபர்தராக மெட்டீரியல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அது அமையும். ஆக்சுவலாக அவங்க எப்படி இந்த கொள்கை முடிவுக்கு ஆதாரமான விஷயங்களை மேல்முறையீட்டு போது கொண்டு வைக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த தீர்ப்பு அமையும் மேல்முறையீட்டில். தொலைபேசி வகையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.